ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இந்த பதிவு எதை பற்றினா 2026 தேர்தலை பற்றி தான். நான் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க வரல. ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன். அது என்னென்னா, பெண்களுக்கு எதுக்கு மாதம் 1000 தராங்க, எங்களுக்கு அந்த 1000 வேணாம், எங்களுக்கு ரூ. 1 கூட வேணாம், எங்களுக்கு ஒரு நல்ல அரசியல் அமைஞ்சால் போதும் அப்படின்னு இன்ஸ்டாகிராம், யூடியூப் எதில் பார்த்தாலும் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ரூ. 1000 அந்த ரூ. 1000 மதிப்பு மாறாது. யார்கிட்ட இருந்தாலும் ரூ. 1000 அதோடைய மதிப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது அவங்களுக்கு அப்படியே என்னன்னு தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறவங்க கையில இருக்கிற ரூ. 1000க்கும் மாசம் ஃபுல்லா கடுமையா உழைச்சு ரூ. 10,000 சம்பளம் வாங்குற ஒரு நபர்கிட்ட இருக்கிற ரூ. 1000க்கும் வேல்யூ மாறும். அந்த ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறவருக்கு அந்த ரூ. 1000 ஒரு பொருட்டா தெரியாது. ஆனா மாசம் ஃபுல்லா ரூ. 10,000 சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு அந்த ரூ. 1000 அவ்வளோ பெரிய காசு. அது மாதிரி இன்னைக்கெல்லாம் வீட்ல உழைச்சி, ஓடா தேய்ஞ்சு, வீட்ல இருக்க வயசானவங்கள பார்த்து, குழந்தைங்கள பார்த்து, நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எவ்வளோ இருந்து, வீட்டுக்கே உழைக்கிற எங்களுக்கு, ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்டா, "வீட்ல தானே இருக்க, உனக்கு எல்லாத்தையும் தான் வாங்கின்னு வந்து போடுறேன். அப்புறம் உனக்கு எதுக்கு தேவை? உனக்கு என்ன இருக்கு? என்ன இருக்குன்னு?" கேட்பாங்க. எங்களுக்கு என்னங்க தேவை இல்ல வீட்ல இருக்க பெண்களுக்கு? நாங்க பெத்து, நாங்க வளர்த்து, நாங்க பார்த்துக்கிற குழந்தை கூட, "அப்பா கிட்ட எனக்கு இத வாங்கி தர சொல்றியா? அப்பா கிட்ட இத வாங்கி தர சொல்றியா? அப்பா வந்தாருன்னா அத வாங்கி." "ஏன்டி எல்லாத்தையும் அப்பா கிட்டயே கேட்குற? அப்பாக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடு. அப்புறம் நாங்கலாம்?" அப்படின்னு கேட்டா, "நீனா எங்களுக்குனா எதனா வாங்கி குடுக்க போறியா என்ன? எங்க அப்பா தான் நாங்க கேட்டா வாங்கி தருவாங்க. எங்க அப்பா தான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிறாரா?" அப்படின்னு எங்க குழந்தைங்க கூட எங்கள கிண்டல் பண்ணி சிரிக்கும். ஆனா, என்னைக்கு இந்த டிஎம்கேல பெண்களுக்குன்னு ஒரு ரூ. 1000 குடுக்க ஆரம்பிச்சாங்களோ, இன்னைக்கு அந்த குழந்தைங்க எங்ககிட்ட வந்து, "அம்மா எனக்கு இத வாங்கி தரியா? அம்மா எனக்கு அத வாங்கி தரியா?" அப்படின்னு எங்கள அப்ரோச் பண்றாங்க. நல்ல நாள், கெட்ட நாள் அப்படின்னா குழந்தைங்களுக்கு துணி எடுப்போம். நாங்க வந்து துணி எடுத்துக்க மாட்டோம் மோஸ்ட்லி. அண்ணா, தம்பிங்க இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து தீபாவளி, பொங்கல் இந்த சீருன்ற முறையில புடவைங்க எடுத்துன்னு வந்து குடுத்துருவாங்க. ஆனா, அந்த ஜாக்கெட் தைக்கிறதுக்கு, "நீ எனக்கு ஜாக்கெட்டுக்கு காசு குடுண்ணா" அப்படின்னு நம்ம போய் கேட்க முடியாது. ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கலான்னு பார்த்தா, அவரு வீட்ல எவ்வளோ கஷ்டத்தில இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாரி சூழ்நிலையில எங்களுக்கு தேவையானத நாங்க அந்த பணத்த வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம். மாசம் ஆனா, அந்த 3 டேஸ்க்கு நாங்க போய் கேட்போம். இது மாரி நாங்க சானிட்டரி வாங்கணும் அப்படின்னு ம்ம் அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்துரும். அந்த முனங்கல்ல வந்து அந்த முனங்கல் பண்ணிட்டு அந்த பணத்த குடுப்பாங்க. அத வாங்குறதுக்கு நாங்க வாங்காமயே இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மனசே உடைஞ்சு போயிடும். ஆனா, இன்னைக்கு நாங்க அத போய் அவங்க கிட்ட கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா, எங்க கிட்ட பணம் இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆம்பளைங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கடன் கேட்குறாங்க அப்படின்னா, 5,000 10,000 அப்படி கூட குடுத்து அந்த பணத்த அவங்க வாங்கிக்கிறாங்க. ஆனா, வீட்ல இருக்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதோ ஃபோன் பண்ணாங்க ஒரு எமர்ஜென்சி. "ஏய் இது மாரிடி குழந்தைக்கு ஒரு பிரச்சனை. ஒரு ரூ. 1000 இருந்தா குட்றி, ரூ. 2,000 இருந்தா குட்றின்னு" கேட்பாங்க. எங்களுக்கு மனசு தவியா தவிக்கும். ஐயோ! நம்ம ஃப்ரெண்டு குடுத்து உதவுறதுக்கு இல்லையேன்னு. எங்க கிட்ட பணம் இருக்காது. அப்ப நாங்க என்ன சொல்றேன், "என்ட்ட இல்லடி" அப்படின்னு சொன்னா, அதோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எங்களுக்கு பிரேக்கப் தான் ஆகும். பட் என்னைக்கு எங்களோட அக்கவுண்ட்டுக்குன்னு ஒரு ₹1000 வர ஆரம்பிச்சதோ, என் ஃப்ரெண்டு கேட்டா, "ஏய் என்ட்ட இருக்குடி வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லி நான் குடுப்பேன். சொல்லப்போனா நான் பொய் சொல்றேன்னு கூட நீங்க நெனச்சுக்கலாம். ஆனா உண்மையாவே ஜிபே, ஃபோன்பே அப்படின்னா நான் யூஸ் பண்ணதே இல்ல. எங்களுக்கு என்ன மாச வருமானமா வருது? நாங்க அனுப்புறதுக்குன்னு. என்னைக்கு இந்த டிஎம்கே அரசியல்ல வந்து எங்களுக்கு ரூ. 1000 போட்டு எங்களும் ஒரு ஆளா மதிச்சு, எங்களுக்கு அக்கவுண்ட்ல பணம் போட்டாங்களோ, 15ஆம் தேதினா நைட்டு 10 மணி ஆனா கூட எனக்கு ரூ. 1000 என் அக்கவுண்ட்ல வந்துருங்க. அந்த 15ஆம் தேதி அந்த ரூ. 1000 வரும்ன்றத நம்பி, நான் ஒருத்தர்கிட்ட போய் கடன் கூட வாங்கலாம். என் ஃப்ரெண்டு என்ட்ட கேட்டா, எமர்ஜென்சிடி இது மாரி குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னோட அக்கவுண்ட்லேருந்து நான் ₹3000 அவளுக்கு குடுத்து விட்டுட்டேன். அவ எனக்கு திருப்பி குடுத்துட்டா. பட் அவ கேட்கும்போது குடுக்கறதுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இல்லாம எங்களுக்கு நாங்க வந்து இன்னைக்கு நாங்க குடுத்து உதவுறோம். எங்களோட அம்மா, அப்பா ஊர்லேருந்து வந்தாங்கன்னா, அவங்க போயிட்டு வரேன்னு சொல்லும்போது, இத்தன வருஷமா அவங்க கையில இருந்தே வாங்கிட்டோமே, நம்ம அவங்களுக்கு திருப்பி குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கும்போது, ஹஸ்பண்ட் கிட்ட போய் கேட்க முடியாது. இன்கேஸ் அந்த ஹஸ்பண்டே குடுத்தா கூட அம்மா, அப்பாலாம் வாங்க மாட்டாங்க. வேணாம்மா அவங்க அவங்க நம்ம குடும்பத்த தப்பா நெனைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி போயிருவாங்க. இன்னைக்கு இது என்னோட காசு, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா, அம்மாக்கு நம்ம உரிமையா குடுக்கலாம். நம்ம அண்ணன் குழந்தைங்க, அவங்களுக்கெல்லாம் புடிச்சத நம்ம வாங்கிட்டு போலாம். இப்ப நம்ம அம்மா வீட்டுக்கு போறோம் அப்டின்னா, ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, "இந்தா ரூ. 500 இந்த ரூ. 1000 இத வாங்கிட்டு போ" அப்டின்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கவங்களுக்கு நம்ம வாங்கிட்டு போ முடியாது. நம்ம அண்ணன் குழந்தைங்க, தம்பி குழந்தைங்க, இல்ல அக்கா குழந்தைங்க நம்மகிட்ட ஒரு விஷயம் ஆசையா கேட்டுருப்பாங்க. அவங்க குடுக்குற பணத்துல நம்மளால அத வாங்க முடியாது. ஆனா, இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம புடிச்சத வாங்கி தரலாம். அவங்களுக்கு ஒரு பர்த்டேன்னா நம்ம வாங்கி குடுக்கலாம். இதே ஹஸ்பண்ட் வீட்ல என்ன சொல்லுவாங்க, "எப்ப பாரு உங்க அண்ணனுக்கு, இதுக்கு பொறந்த நாள் வந்துருச்சு, தீபாவளி வந்துச்சுன்னு உயிர எடுக்கிறியேன்னு" நம்மள கேட்பாங்க. ஆனா, இன்னைக்கு நாங்க ஆசைப்பட்டத எங்க அண்ணன் குழந்தைங்களுக்கு, எல்லாருக்கும் நாங்க வாங்கி குடுக்குறோம். இது எனக்கு மட்டும் கிடையாது. இந்த விஷயத்துல வந்து வயசானவங்க நெறைய பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. நான் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். பட் இப்ப தான் வந்து நான் குழந்தைங்களுக்காக அந்த வேலைய வந்து குவிட் பண்ணிட்டேன்.
ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது, அங்க இருக்க ஹவுஸ் கீப்பிங் இருப்பாங்க. நான் வந்து அ சூப்பர்வைசரா இருந்தேன். ஹவுஸ் கீப்பிங் இருப்பாங்க. அந்த அம்மாலாம் வந்து என்கிட்ட கேட்பாங்க. இது மாரி 25ஆம் தேதிக்கு மேல ஆயிடுச்சுன்னா, அட்வான்ஸ் குடும்மா. என்னால வர முடியல. பஸ் ஃபேருக்கு காசு இல்ல. சார் கிட்ட கேளு அப்படின்னு இருக்க எல்லாருமே கேட்பாங்க. பஸ் ஃபேர் வேணும். ஃபேமிலி ஏதோ ரன் பண்றதுக்கு வேணும். குழந்தைக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு. நான் போய் மேனேஜர் கிட்ட போயி நான் அவருக்கு அப்ரோச் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து திட்டுவாரு. "இப்ப தானே சம்பளம் குடுத்தீங்கன்னா 10 நாள் ஆகல. அதுக்குள்ள வந்து அட்வான்ஸ் கேட்குற அதெல்லாம் குடுக்க முடியாது. போம்மா" அப்படின்னு சொல்லுமா. இஷ்டம் இருந்தா இருக்க சொல்லு. இல்லன்னா போ சொல்லு. அப்படின்னு முகத்துல அடிச்ச மாரி சொல்லிருவாரு. நான் அவங்க கிட்ட போய் சொல்லும்போது, அவங்க அவ்ளோ கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, "சரிம்மா உன்கிட்ட இருந்தா குடு. நீ தானே சம்பளம் போடுற. சம்பளம் போடும்போது புடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு குடுக்குறது கூட இல்லாம சம்டைம் நான் குடுத்தும் இருக்கேன். பட் அதே மாரி எல்லாரும் வந்து கேட்கும்போது, எல்லாருக்கும் நம்ம குடுக்க முடியாது இல்லையா? அந்த மாரி சூழ்நிலையில அவங்க தவியா தவிச்சாங்க. இன்னைக்கு அந்த பொம்பளைங்க வந்து அந்த ரூ. 1000 பணத்தையும் வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு இந்த பஸ் ஃபேர்ன்ற ஒரு விஷயம் வந்து ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஃப்ரீ பஸ்ல போறாங்க, ஓசி பஸ்ல போறாங்க, பிங்க் பஸ்ல போறாங்கன்னு மட்டமா பேசுறாங்க. அது போறவங்களுக்குலாம் தெரியாது. போவாதவங்களுக்கு தெரியாது. போறவங்களுக்கு தான் தெரியும். அந்த பஸ் ஃபேர் இல்லாம அவங்க போறது. அது எவ்வளோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த பணத்த வச்சு அவங்களோட ஏதோ ஒரு சின்ன சின்ன தேவைகள கூட அவங்க செஞ்சுப்பாங்க. அப்படிங்கிறது. ஓசில குடுக்குறது எதுக்கு வாங்குறீங்களே வெட்கமா இல்லையா? அப்படிங்கிற மாரி எங்கள கேட்குறாங்க. ஓசில குடுக்குறத வாங்குறது வெட்கமா இருக்குதோ இல்லையோ, நாங்க போய் ஒருத்தர்கிட்ட ரூ. 1000 ரூ. 2000 கடன் வட்டிக்கு வாங்கிட்டு, அந்த பணத்த குடுக்க முடியாம எவ்வளோ திட்டு வாங்குற பொம்பளைங்களும் நம்ம நாட்ல இருக்கத்தான் செய்றாங்க. அந்த மாரி அவங்க கிட்ட திட்டு வாங்குற அசிங்கத்த விடவாங்க இந்த ஓசி பணம் எங்களுக்கு அசிங்கமா போயிற போது? சொல்லுங்க பாக்கலாம். இங்க 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு ஒரு வேலை திட்டம் எங்க ஊர்லலாம் நடக்கும். உங்க ஊர்லயும் நடக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கு இந்த வயசான அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, போய் 100 நாள் வேலைக்கு போவாங்க. போயிட்டு அதுலேருந்து வர காச எடுத்துக்கிட்டு, சின்ன வயசுலயே புருஷன் தவறிட்டு இருப்பாரு. அந்த பொண்ண பார்க்கறதுக்கு அந்த அம்மா அவங்களால முடிஞ்சதெல்லாம் வாங்கிட்டு போய் குடுத்துட்டு வருவாங்க. அவங்க உழைப்பு மொத்தத்தையுமே எடுத்துன்னு போயி அந்த பொண்ணுக்கு செஞ்சுட்டு வருவாங்க. ஆனா, அந்த 100 நாள் வேலைக்கு போயி, அந்த காசு வருமானம், அவங்களுடைய முதியோர் பணம் எல்லாத்தையுமே அந்த பொண்ணுக்கு தான் செய்வாங்க. ஏன்னா, சின்ன வயசுல வீட்டுக்காரர் இல்ல, 2 குழந்தைகள வச்சு நம்ம பொண்ணு நின்னுருச்சு அப்படின்னு அந்த அம்மா நெனைப்பாங்க. நான் இது என் கண் எதிர்க்கே பார்த்த ஒரு விஷயம் தான். அப்புறம் அவங்க இந்த மாரி 100 நாள் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பையன்கிட்ட போய் சொல்லுவாங்க, "இந்த மாரி உடம்பு முடியலப்பா, கை வலிக்குது, ரொம்ப கால் வலிக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்ப்பா" அப்படின்னு. அப்ப அந்த பையனும் சரி, அந்த பையனோட ஒய்ஃபும் சரி, "நீ என்ன சம்பாரிச்சுன்னு வந்து எங்ககிட்டயா குடுக்குற? உன் பொண்ணுக்கு தானே எடுத்துன்னு போய் குடுக்குற. உன் பொண்ணு வீட்ல தானே எடுத்துன்னு போய் வைக்கிற. போய் உன் பொண்ண போய் கேளு" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்படியே கலங்கி நிப்பாங்க. அப்படி இருந்த ஒரு அம்மா கூட இன்னைக்கு அவங்களோட அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்த வந்து, "இந்த மாரி என் அக்கவுண்ட்ல இருக்குதும்மா, இத நீ எடுத்துக்கோ. எனக்கு கையில காசு குடு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு" தைரியமா வந்து கேட்குறாங்கன்னா, அந்த ரூ. 1000 அவங்களுக்கு அப்படி இருக்கு. ரூ. 1000 எத்தனையோ தடவ கஷ்டத்துல இருந்த பெண்களுக்கு கை குடுத்துருக்குது. நான் இது மாரிலாம் செஞ்சாங்க. டிஎம்கேக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு நான் கேட்க வரல. பெண்களுடைய துயரத்த டிஎம்கேவால தொடைச்சாரு. இது போல பல திட்டங்கள கொண்டு வரக்கூடிய ஒரு பல நன்மைகள செஞ்சு, பல பேருடைய கஷ்டத்த புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அரசியல் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். கடன்காரன் ஆயிட்டாங்க. தமிழ்நாடே கடன்காரன் ஆயிடுச்சு. ஒரு பெண்களுக்கு செஞ்சதுல தான் கடன்காரன் ஆகுதுன்னா, கடன்காரனா ஆயிட்டு போட்டும். தப்பு இல்லையே! பெண்கள் எவ்வளோ கஷ்டத்துல இருந்தோம். இன்னைக்கு நாங்க ஒரு ஒரு இடத்துல போய் ஒரு 2000, 3000 கடன் வாங்குறதுக்கு யோசிப்போம். அவரு நம்ம வீட்டுக்காரர் தருவாரோ, தரமாட்டாரோ, இத பண்ணுவாரோ, நமக்கு பணம் வருமோ, வராதோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நாங்க போய் தைரியமா மகளிர்லேருந்து பணம் எடுப்போம். 5000, 10,000 கூட எடுப்போம். மாசம் 15ஆம் தேதி எங்களுக்கு அக்கவுண்ட்ல ரூ. 1000 வந்துரும். நான் உனக்கு கடன கட்டிடுறேன். அப்படின்னு சொல்லி நாங்க எடுக்கிற அளவுக்கு தைரியம் இருக்குது. இது அனுபவிக்காதவங்களுக்கு தெரியாது. அனுபவிக்கிறவங்களுக்கு நமக்கு தான் தெரியும். இது மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் வரக்கூடிய யாரா இருந்தாலும், பெண்கள பத்தின கஷ்டத்தையோ, அவங்களோட தேவைகள் என்ன இருக்குது? யார் யாருக்கு எத எத செய்யணும்? அப்படிங்கிறத யோசிச்சு, ஒரு நல்ல அரசியல் அமைப்பு குடுக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர் தான் நம்ம தமிழ்நாட்ட வந்து ஆளணும்னு நெனைக்கிறேன். நீங்களும் சிந்திச்சு செயல்படுங்க. ஒரு நல்ல தலைவருக்கு வாக்களிங்க. நன்றி.